வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். ஜம்மு காஷ்மீரின் செனா பாலத்தை நாளை திறந்து வைக்கிறார் பிரதமர் மோடி. பாரத் எக்ஸ்பிரஸ் சேவையும் தொடங்கி வைக்க உள்ளதாக தகவல். ஐரோப்பிய நாடுகளைப் போல் தமிழகம் மாற வேண்டும். உலக சுற்றுச்சூழல் தினத்தை ஒட்டி தமிழக மக்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுரை. உக்ரைனின் தாக்குதலுக்கு ரஷ்யா பதில் தாக்குதல் நடத்தும். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை. காயிதே மில்லத்தின் 130வது பிறந்தநாள். வாலாஜா சாலையில் உள்ள நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை. இனி விரிவான செய்திகளை காணலாம். ஜம்மு காஷ்மீரின் செனா பாலத்தை நாளை காலை 11 மணிக்கு பிரதமர் மோடி திறந்து வைக்க உள்ளார். ஜம்மு காஷ்மீரின் செனாப் நதியின் குறுக்கே 359 மீட்டர் உயரத்தில் வளைவான பாலம் கட்டப்பட்டுள்ளது. இரும்பால் கட்டப்பட்ட இந்த பாலம் 1315 மீட்டர் நீளம் கொண்டது. நில அதிர்வு மற்றும் பலத்த காற்று சூழலை தாங்கும் வகையில் இது வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஜம்மு மற்றும் ஸ்ரீநகர் இடையேயான போக்குவரத்தை மேம்படுத்துவதில் இப்பாலம் முக்கிய பங்கு வகிக்கும் என கூறப்படுகிறது. இந்த பாலத்தை நாளை காலை 11 மணிக்கு பிரதமர் மோடி திறந்து வைத்து பார்வையிட உள்ளார். இதனைத் தொடர்ந்து கம்பி வழி ரயில் பாலமான அஞ்சி பாலத்தையும் பிரதமர் மோடி திறந்து வைக்கிறார். பின்னர் பகல் 12 மணி அளவில் ஸ்ரீ மாதா வைஷ்ணவ தேவி கோவில் அமைந்துள்ள கத்ராவில் இருந்து ஸ்ரீநகர் வரை இயக்கப்படும் 2 வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்களின் சேவையும் கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். மேலும் கத்ராவில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். ஐரோப்பிய நாடுகளைப் போல் தமிழகமும் மாற வேண்டுமெனில் நாமும் அவர்களைப் போல் சுய ஒழுக்கத்துடன் இருக்க வேண்டுமென மக்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுரை கூறியுள்ளார். சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் அரசு சார்பில் உலக சுற்றுச்சூழல் தின விழா நடைபெற்றது. இந்த விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்ற வனத்துறை அலுவலர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். இதனையடுத்து பேசிய அவர், காடுதான் புவி மூச்சு விடவும் என்றும் நுரையீரல் என கூறினார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக பல்வேறு சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். சதுப்பு நில காடுகளை மீட்டு எடுத்துள்ளதாகவும் பசுமை இயக்கம் மூலம் 10 கோடிக்கு மேலான மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். 7 வன உயிரின காப்பகங்கள் தமிழகத்தில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஐரோப்பிய நாடுகளைப் போல் நமது நாடும் மாற வேண்டுமெனில் நாமும் அவர்களைப் போல் சுய ஒழுக்கத்துடன் இருக்க வேண்டும் என்று கூறினார். உக்ரைனின் தாக்குதலுக்கு ரஷ்யா கண்டிப்பாக பதிலடி கொடுக்க உள்ளதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். உக்ரைன் 117 ட்ரோன்களை ஏவி ரஷ்யாவின் விமானப்படை தளங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியது. இதில் ரஷ்யாவின் 30 போர் விமானங்கள் சேதமடைந்தது. மேலும் ரஷ்யா கிரீமியாவை இணைக்கும் பாலமும் குண்டுகள் தைத்து தகரப்பட்டது. இந்நிலையில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுடன் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். இதனையடுத்து உக்ரைனில் தாக்குதலுக்கு ரஷ்யா பதிலடித்துள்ளதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார். மேலும் இரு தரப்புக்கும் இடையே போர் நிறுத்தம் ஏற்பட வாய்ப்பில்லை என்றும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். காயிதே மில்லத்தின் 130வது பிறந்தநாளையொட்டி வாலாஜா சாலையில் உள்ள அவரது நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். காயிதே மில்லத்தின் 130வது பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நிலையில் சென்னை திருவல்லிக்கேணி அருகே வாலாஜா சாலையில் உள்ள காயிதே மில்லத் நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். காயிதே மில்லத் என்று போற்றப்படும் முகமது இஸ்மாயில் சாஹிபு இந்தியாவின் முக்கியமான அரசியல் தலைவர்கள் ஒருவர் என்று குறிப்பிடத்தக்கது. ஆர்சிபி வெற்றி பேரணியில் உயிரிழந்த தமிழர்கள் உட்பட 11 பேருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் ஆர்சிபி வெற்றி பேரணியின் போது கூட்ட நெரிசல் சிக்கி 5 தமிழர்கள் உட்பட 11 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவரது எக்ஸ் தள பக்கத்தில் இரங்கல் தெரிவித்துள்ளார். அதில் இச்சம்பவம் குறித்த செய்தியை கேட்டு அதிர்ச்சியும் வருத்தமும் அடைந்ததாக தெரிவித்தார். மேலும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோர் பூரண உடல்நலம் பெற வேண்டுவதாகவும் கூறியுள்ளார். காவல்துறைகள் திமுகவின் ஏவல் துறையாக மாறி உள்ளதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பாஜக கிழக்கு மாவட்ட அலுவலகத்தில் முருக பக்தர் மாநாட்டிற்கான ஆலோசனை கூட்டம் மாவட்ட தலைவர் முத்துராமலிங்கம் தலைமையில் நடைபெற்றது. இதில் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்.
அப்போது அவர் காங்கிரஸ் ஆட்சியில் திமுக அங்கம் வகிக்கும் போது நீட் தேர்வு கொண்டு வரப்பட்டதாகவும் தற்போது வேண்டாம் என்ற தீர்மானம் கொண்டு வரப்பட்டு போகாத ஊருக்கு முதலமைச்சர் வழி சொல்வதாக விமர்சனம் செய்தார். மேலும் தமிழ்நாட்டில் நடைபெற்று வரும் கொலை சம்பவம் குறித்து காவல்துறை சரியான முறையில் தனது கடமையை செய்யவில்லை என்றும் காவல்துறை அனைத்தும் திமுகவின் ஏவல் துறையாக மாறி உள்ளதாக விமர்சித்துள்ளார். இந்த நிகழ்ச்சியில் மதுரை மண்டல பொறுப்பாளர் கதலி நரசிங்க பெருமாள், மாவட்ட செயலாளர்கள் தமிழ்வாணன், சந்திரசேகர் உட்பட்ட பாஜகவினர் பலரும் கலந்து கொண்டனர். அவர்கள் பேசிய தவறு இவர்கள் பேசிய தவறு என்பதால் நானும் எதிர்த்து அவர்களுக்கு அவருடைய தேவை என்ன பொறுத்தவரை என்னுடைய தாய்மொழி எனக்கு தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொல்றாங்க, மன்னிப்புக்கான வார்த்தைகள் ஒரு அரசியல் இருக்கிறவங்க பேசும்போது ரொம்ப நிதானமாக பேசணும். ஆனால் அதை தவறி இருக்காது. மன்னிப்பு கேட்கறது என்ன இருக்கு, மாநிலங்களுக்கு ஒற்றுமை ஒற்றுமை என்னை பொறுத்தவரை மாநிலங்களுக்கு ஒற்றுமை வருவதில் 100க்கு 100%. ஏன்னா நாங்கள் அகில இந்திய கட்சி, எல்லா மாநிலம் ஒன்றா இருக்கணும், எல்லா மொழியும் ஒன்றா இருக்கணும், எல்லா நமது நாடு, நமது மொழி, நமது தேசம் உணர்வு எல்லாருக்கும் வேணும். வேற மகளிர் இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனா தொற்றால் 7 பேர் பலியான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கேரளா, மகாராஷ்டிரா, மேற்கு வங்கம், தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் நாளுக்கு நாள் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் இந்தியாவில் நேற்று ஒரே நாளில் 564 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதனால் 4866 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு உள்ளனர். மேலும் கொரோனா தொற்றால் கடந்த 24 மணி நேரத்தில் 7 பேர் பலியான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதில் மகாராஷ்டிராவை சேர்ந்த 3 பேரும், டில்லி மற்றும் கர்நாடகாவில் தலா 2 பேரும் உயிரிழந்தனர். ஆதார் மூலம் எளிதில் ரயில் டிக்கெட் முன்பதிவு செய்யும் வசதி அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தட்கல் முறையில் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்யும் போது தொழில்நுட்ப குறைபாடுகள் ஏற்படுவதாக பயணிகள் புகார் அளித்தனர். IRCTC எனப்படும் இந்திய ரயில்வே கேட்டரிங் மற்றும் சுற்றுலா கார்ப்பரேஷன் நிறுவனம் பயணியருக்கு ரயில் டிக்கெட்டுகளை விற்பனை செய்து வருகிறது. இதில் பயணியர் ஒரு நாள் முன்னதாக டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்ய தட்கல் முறை இருந்து வரும் நிலையில் தொழில்நுட்ப குறைபாடு காரணமாக மக்கள் பயணச்சீட்டு முன்பதிவு செய்யாமல் முடியாமல் தவித்து வருகின்றனர். இந்த தொழில்நுட்ப கோளாறை நிவர்த்தி செய்யும் வகையில் ஆதார் மூலம் தட்கல் டிக்கெட்ஸ் முன்பதிவு செய்யும் வசதி அறிமுகமாகிறது என மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பெங்களூரில் நடைபெற்ற RCB வெற்றி பேரணியின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி திருப்பூரை சேர்ந்த பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் உடுமலை சேர்ந்த காமாட்சி தேவி என்பவர் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். இவர் RCB வெற்றி கொண்டாட்டத்தில் வீரர்களை காணும் ஆர்வத்தில் பேரணியில் கலந்து கொண்டார். அப்போது எதிர்பாராத விதமாக கூட்ட நெரிசல் ஏற்பட்டதில் காமாட்சி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிர்ந்துள்ளார். இன்று பிற்பகல் 2 மணிக்கு காமாட்சி உடல் பெங்களூருவில் இருந்து அவரது சொந்த ஊரான உடுமலைப்பேட்டைக்கு கொண்டு வரப்பட்டு பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட உள்ளது. RCB வெற்றி கொண்டாட்டத்தில் திருப்பூரை சேர்ந்த பெண் ஒருவர் உயிர்ந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. ATMகளில் 100 மற்றும் 200 ரூபாய் நோட்டுகள் கட்டாயம் இருக்க வேண்டும் என அனைத்து வங்கிகளுக்கும் ரிசர்வ் வங்கி சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. ATM எந்திரங்களில் வங்கி கணக்கில் உள்ள சிறிய தொகையினை எடுக்க முடியவில்லை என வாடிக்கையாளர்கள் நீண்ட காலமாக புகார் அளித்து வருகின்றனர். இந்நிலையில் அனைத்து வங்கிகள் மற்றும் ATM ஆபரேட்டர்களும் தங்களது ATM இயந்திரங்களில் 100 மற்றும் 200 ரூபாய் நோட்டுகள் வைத்து இருக்க வேண்டும் என ரிசர்வ் வங்கி சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. வரும் செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதிக்குள் இதனை நடைமுறைப்படுத்த வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ATMகளில் நோட்டுகளை வைக்கும் 4 வித கேசட்டுகளும் 500 ரூபாய் நோட்டுகள் மட்டுமே வைக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்ததை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடைநல்லூர் அருகே முறையான குடிநீர் விநியோகம் வழங்கப்படாததை கண்டித்து மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தென்காசி மாவட்டம் கடைநல்லூர் அருகே திரிகுடாபுரம் பகுதியில் கடந்த சில தினங்களாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இப்பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வரும் நிலையில் குடிநீர் பிரச்சனை குறித்து ஊராட்சி நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மக்கள் வேதனை தெரிவித்தனர்.
இந்நிலையில் அப்பகுதியை சேர்ந்த மக்கள் காலி குடங்களுடன் திருமங்கலம் கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த சொக்கம்பட்டி போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி ஊராட்சி அலுவலகத்திற்கு அழைத்து சென்றனர். பின்னர் குடிநீர் விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் உறுதி அளித்ததன் அடிப்படையில் மக்கள் போராட்டத்தை கைவிட்டனர். விழுப்புரம் அருகே கலைஞர் கனவு இல்லம் கட்டுவதற்கான உத்தரவு ஆணையினை பயனாளிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சி மஸ்தான் வழங்கினார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தொகுதியில் கலைஞர் கனவு இல்லம் கட்டுவதற்கான உத்தரவு ஆணை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டு மேல்மணினூர் மற்றும் செஞ்சி ஊராட்சி ஒன்றியங்களில் உள்ள பயனாளிகளுக்கு உத்தரவு ஆணினை வழங்கினார். மேல்மணினூர் ஒன்றியத்தில் 44 பயனாளிகளுக்கு சுமார் 1,56,00,000 ரூபாய் மதிப்பீட்டிலும், செஞ்சி ஒன்றியத்தில் 33 பயனாளிகளுக்கு 1,17,00,000 ரூபாய் மதிப்பீட்டிலும் வீடு கட்டுவதற்கான உத்தரவு ஆணை வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தூய்மை பணியாளர்கள் மற்றும் தூய்மை காவலர்களுக்கு சுமார் 52,54,000 மதிப்பீட்டில் பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் தூய்மைப்படுத்தும் கருவிகளை வழங்கி உரையாற்றினர். இந்த நிகழ்ச்சியில் செஞ்சி ஒன்றிய பெருந்தலைவர் விஜயகுமார், மேல்மலைனூர் ஒன்றிய செயலாளர் நெடுஞ்செழியன் உட்பட துறை சார்ந்த அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கடைநல்லூர் அருகே அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்களை வளர்ப்பு பன்றிகள் சேதப்படுத்தியுள்ளதாக பாதிக்கப்பட்ட விவசாயி புகார் அளித்துள்ளார். தென்காசி மாவட்டம் கடைநல்லூர் பகுதியை சேர்ந்த யூசுப் என்பவருக்கு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டிய மேலக்கடையநல்லூர் சொந்தமாக விவசாயம் நிலம் உள்ளது. அவரது விவசாய நிலத்தில் தற்போது நெல் பயிரிடப்பட்டு அறுவடைக்கு தயாரான நிலையில் வளர்ப்பு பன்றிகள் புகுந்து நெல் பயிர்களை சேதப்படுத்தியுள்ளது. மேலும் நெல் நடவிற்கு தேவையான நற்றாற்றங்களில் விதைக்கப்பட்டிருந்த நெல்களையும் பன்றிகள் சேதப்படுத்தியுள்ளது. இது குறித்து பாதிக்கப்பட்ட விவசாயி சம்பந்தப்பட்ட வனத்துறை மற்றும் நகராட்சி அதிகாரியிடம் பலமுறை தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என வேதனை தெரிவித்தார். மேலும் கடைநல்லூர் நகராட்சி இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். ஐயா, தென்காசி மாவட்டம் கடைநல்லூர் நொச்சிகுளம் பறவை சந்தை. எங்கள் இதில் நாங்கள் 12 ஏக்கரில் விவசாயம் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் பன்னியில் மழை பெஞ்சு அறுக்க முடியாமல் அறுவடை உள்ள டைம் வந்துருச்சு. அறுக்கக்கூடிய நேரத்தில் பன்னி, நாட்டு பன்னி, காட்டு பன்னி எல்லா பண்ணியும் உழப்பி அப்படி சேதமும் பண்ணி பிடிச்சி. இது யாருமே நடவடிக்கை இல்லை. நான் எல்லா இதையும் சொன்னேன், ஒருத்தர் ஸ்டெப் எடுக்கலை. பணத்துறையும் சொல்லியாச்சு, இப்போ நகராட்சியிலையும் சொல்லியாச்சு, பல முறை சொல்லியாச்சு. இது ஒருமே எடுக்க மாட்டாங்க. பன்னி எனக்கு இந்த மாதிரி 12 ஏக்கர் நாசமாக போச்சு. கேட்கலாம். இதுக்கு தோணி ஒரு நிவாரணம் எனக்கு எங்கள் அரசாங்கத்திலேருந்து எனக்கு பயந்தாங்க. ஒன்று இது இந்த பன்னியை பிடிக்கிறதுக்கு நடவடிக்கை எடுங்க. ஏன்னா இதுக்கு ஒரு ஏக்கருக்கு 35,000 செலவாகுது. 12 ஏக்கருக்கு பணம் பார்த்துக்குங்க. இதான் நடப்பு. இந்த மாதிரி பயிரை பாருங்க அப்படி சொல்லி இந்த மாவட்ட நிர்வாகம் உடனே இதை பார்த்து சரி செய்ய உடனே நடவடிக்கை எடுக்கும்படி அம்போடு தாய்மோடு கேட்டுக்கொள்கிறேன். சேலம் அருகே திரௌபதி அம்மன் கோவிலில் அக்னி உற்சவ விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள முத்துநாயக்கன்பட்டி பகுதியில் உள்ள ஆதி திரௌபதி அம்மன் கோவிலில் அக்னி உற்சவ விழா கடந்த மாதம் 16ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவையொட்டி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. முன்னதாக கோவிலில் திருவிதி உலா, அர்ஜுனன் தபசு விழா, அரவன் கலவலி மற்றும் அர்ஜுனன் திரௌபதி அம்மன் திருக்கல்யாணம் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வான அக்னி குண்டம் இறங்குதல் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு அக்னி குண்டத்தில் இறங்கும் நிகழ்வு நடைபெற்றது. அலிகாப்பு கட்டி விரதமிருந்து 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று தீ மிதித்து நேர்த்தி கடனை செலுத்தி திரௌபதி அம்மனை வழிபட்டனர். காரைக்காலில் உள்ள கைலாசநாதர் கோவிலில் கும்பாபிஷேக திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. 17 ஆண்டுகளுக்கு பிறகு கைலாசநாதர் கோவிலில் கடந்த 2024ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடத்த தீர்மானம் செய்யப்பட்டது. திருப்பணி வேலைகள் முழு வீச்சில் நடைபெற்ற நிலையில் கடந்த 2ஆம் தேதி முதல் கால யாகசாலை பூஜையுடன் விழா தொடங்கியது. பின்னர் புனித நீர் அடங்கிய கலசங்களை சிவாச்சாரியர்கள் ஏந்தி ஆலயத்தில் வலம் வந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க ஆலய விமானங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து கைலாசநாதர், சுந்தராம்பாள் உள்ளிட்ட மூலவர்களுக்கு மகாபிஷேகமும்
மகா தீபாராதனையும் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பரங்குன்றத்தில் வைகாசி விசாகத்தை ஒட்டி வசந்த உற்சவ திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வசந்த உற்சவ விழா கடந்த மாதம் 31ஆம் தேதி தொடங்கியது. ஆண்டுதோறும் வைகாசி மாதம் வசந்த உற்சவ விழா 10 நாட்கள் நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு நடைபெற்ற விழாவில் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானையுடன் வசந்த மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். முன்னதாக பால், பன்னீர், இளநீர் உள்ளிட்ட 16 வகை பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து மண்டபத்தில் நீர் நிரப்பப்பட்ட தொட்டியில் பூக்கள் பரப்பப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட ஊஞ்சலில் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானையுடன் எழுந்தருளினார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் கால் இறுதியில் வெற்றி பெற்ற ஜோகோவிச் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டி பாரிஸ் நகரில் நடைபெற்று வருகிறது. இதில் ஜோகோவிச் கால் இறுதியில் 3வது வரிசையில் உள்ள ஜெர்மனி வீரர் அலெக்சாண்டர் சுவரேவை எதிர்கொண்டார். 6-2, 6-4 என்ற செட் கணக்கில் வென்று அவரை அரையிறுதிக்கு முன்னேறினார். அரையிறுதியில் உலகின் முதல் நிலை வீரரான ஜானிக் சின்னரை கோவிச் எதிர்கொள்ள உள்ளார். இனி வருவது உலகச் செய்திகள். பிரான்சிஸ் அதிபர் மெக்ரானின் மெழுகு சிலை திருடப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உக்ரைன் மீது ரஷ்யா தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் ரஷ்யாவுடன் பிரான்ஸ் பொருளாதார உறவை கண்டித்த கிரீன் பில் என்ற அமைப்பின் ஆதரவாளர்கள் பிரான்சில் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் கிரௌவின் அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருந்த பிரான்ஸ் அதிபர் மெக்ரானின் மெழுகு சிலையை போராட்டக்காரர்கள் திருடி சென்றுள்ளனர். இதன் மதிப்பு 40 லட்சம் ரூபாய் என கூறப்படுகிறது. பின்னர் ரஷ்ய தூதரகத்துக்கு அருகே மெழுகு சிலையை போராட்டக்காரர்கள் வைத்துள்ளனர். தகவலறிந்து வந்த காவல்துறையினர் சிலையை மீட்டு மீண்டும் அருங்காட்சியகத்திடம் ஒப்படைத்தனர். மேலும் கடத்திய சிலை அருகே புட்டின் மற்றும் மெக்ரான் ஆகியோர்கள் கதிரிக்கப்பட்ட கூட்டாளிகள் என போராட்டக்காரர்கள் எழுதி வைத்து இருந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்குச்சந்தை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 73,040 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 40 ரூபாய் அதிகரித்து 9,130 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 320 ரூபாய் அதிகரித்து 73,040 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 79,680 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 114 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,14,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 365 புள்ளிகள் அதிகரித்து 81,363 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 111 புள்ளிகள் அதிகரித்து 24,731 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். ஜம்மு காஷ்மீரின் செனா பாலத்தை நாளை திறந்து வைக்கிறார் பிரதமர் மோடி. பாரத் எக்ஸ்பிரஸ் சேவையும் தொடங்கி வைக்க உள்ளதாக தகவல். ஐரோப்பிய நாடுகளைப் போல் தமிழகம் மாற வேண்டும். உலக சுற்றுச்சூழல் தினத்தை ஒட்டி தமிழக மக்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுரை. உக்ரைனின் தாக்குதலுக்கு ரஷ்யா பதில் தாக்குதல் நடத்தும். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை. காயிதே மில்லத்தின் 130வது பிறந்தநாள். வாலாஜா சாலையில் உள்ள நினைவிடத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.